அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது ஒரு புது மாதிரியான ஒரு பிரியாணி தாமு ஸ்டைல். ஸோ அந்த பிரியாணி தாமு ஸ்டைல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு, தயிர் 1 கப்பு, பச்சை மிளகாய் 4 நம்பர், முந்திரி பருப்பு 15, தேங்காய் 1/2 மூடி, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, பிரிஞ்சி 2, ஏலக்காய் 2, பொன்னி அரிசி 1/2 கிலோ, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இதில் தக்காளி பழம் கிடையாது, தேங்காய் சொல்லியிருக்கோம், முந்திரி பருப்பு சொல்லியிருக்கோம், சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள். இப்போ முதல்ல நீங்கள் அரைக்க வேண்டியது வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள். கொஞ்சம் தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சிக்கனில் என்ன பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த அரைச்ச அரவையை சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. அதாவது நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க. இப்போ குக்கர் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, தேவைப்பட்ட ஏலக்காய் தாளிச்சிக்கோங்க. புதினா தாளிக்கிறோம், கொத்தமல்லி தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், இஞ்சி பூண்டை வதக்குறோம். இப்போ சிக்கனில் முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது ஊற வச்சுருக்கோம். அதோடு போட்டு நல்லா வதக்கிடுறோம். நம்ம யூஸ் பண்ணுறது பொன்னி அரிசி தான், அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண அரிசி, பாஸ்மதி அரிசி தேவையில்லை. இது பேர் வந்து ஆக்சுவலாக சம்பா பிரியாணி அப்படின்னு சொல்லலாம். இந்த பொன்னி அரிசி என்ன பண்ணுறோம், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை அரிசியை போட்டு நல்லா வதக்கிடுறோம். கண்டிப்பாக இதுக்கு வந்து 1 அழாக்கு அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 அழாக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான உதிரியான தாமு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி செய்து பார்ப்போம். முதல்ல அரைச்சிடுவோம். அதாவது தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு ஒட்ட அரைச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சி அதை சிக்கனில் வந்து நம்ம மேரினேட் பண்ணிவிடுவோம். தேங்காய், இந்த அரவை பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு அண்ட் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சிக்கனில் போட்டு ஊற வச்சுட்டு போகிறோம். இப்போது சிக்கனில் போட்டுருங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம் போட்டுருங்க, புதினா போட்டுருங்க, கொத்தமல்லி போட்டுருங்க, போட்டு நல்லா வதக்குங்க. ரெண்டு கை வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. முக்கால் பாகம் வதங்கணும். இப்போ இந்த சிக்கனில் திருப்பி சொல்கிறேன், நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, தேங்காய், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு போட்டு ஊற வச்சிட்டோம். இப்போது சிக்கனை போட்டலாம். நல்லா வதக்கோங்க. தயிர் விட்டுருங்க. இப்போது இந்த மிக்சிலையும் இந்த பாத்திரத்துலேயும் அந்த மசாலா வெட்டிட்டுருக்கு. அது என்ன பண்ணுறோம், நல்லா அலசிடுறோம். நல்லா அலம்பிட்டு
அப்படியே இதை ஊற்றிடும். சாதத்துக்கு போட்டு உப்பு போட்டுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவி வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடி போட்டுருவோம். மூணு விசில் 5 நிமிஷம் சிம்பிள் வச்சாச்சுன்னா சூப்பரான பிரியாணி தாமு ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி எப்படி பார்த்துருவோம். அரைச்சது தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு. சிக்கனில் மேரினேட் பண்ணிட்டோம். எண்ணெய் ஊற்றணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி வதக்கிட்டோம். வெங்காயத்தை வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கணும். இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வந்தில் அப்படியே போட்டு வதக்கிட்டோம். தயிர் ஊற்றணும். அரிசியை போட்டு வதக்கிட்டோம். உப்பு போட்டோம். 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் 5 நிமிஷம் வரலும் வச்சுருக்கோம். பிரியாணி சூப்பராக வரும். இந்த பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. தொட்டுக்க வேணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான வஞ்சர மீன் வறுவல், ஷீலா மீன் வறுவல், கொடுவா மீன் வறுவலோடு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். வெந்து வரவரில் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சுவையோசு நிகழ்ச்சிக்கு. சூப்பரான பிரியாணி தாமு ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அடைச்சிட்டு சிம்பிள் வச்சாச்சு. பொன்னி அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு அழகு அரிசி அப்படின்னா 2 அழகு தண்ணி. கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரவையை சிக்கனில் ஊற வச்சோம். எண்ணெய் ஊற்றணும். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி வதக்கணும். வெங்காயத்தை வதக்கணும். இஞ்சி பூண்டு வதக்கணும். சிக்கனை போட்டு ஊற வச்ச சிக்கனை போட்டு வதக்கிட்டோம். தயிர் ஊற்றணும். அரிசி போட்டோம். 1க்கு 2 தண்ணி ஊற்றோம். உப்பு போட்டோம். சூப்பராக இந்த பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட்டு ரொம்ப வாசம் அடிக்குது. இப்போது பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பிரியாணியை. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. சூப்பரான பிரியாணி தாமு ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 டிஷ் பண்ணோம். முதல்ல வாழைக்காய், கருணக்கிழங்கு கூட்டு பண்ணோம். வாழைக்காய், கருணக்கிழங்கு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். அரைக்கிறதுக்கு தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்து செவக்க வறுத்துட்டு மிக்சியில் போட்டு தனித்து அரைச்சிட்டோம். இந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இறக்கும்போது தாளிப்பு கொடுத்து இறக்கிட்டோம். அது வாழைக்காய், கருணக்கிழங்கு கூட்டு, தாமு பிரியாணி
தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிட்டு அந்த சிக்கனை ஊற வச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம் பண்ணி தாளிச்சிட்டோம், சோம்பு புதினா கொத்தமல்லி வறுத்துட்டோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும். இந்த அரைச்சி ஊற வச்சு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டோம். அந்த அரிசியை போட்டு நல்லா வதக்கிட்டோம். 1-2 தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இது வந்து தாமூஸ் பிரியாணி, டிஃப்ரெண்ட்டான பிரியாணி இது. இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பாடுன்றது சாதாரணமாக சும்மா அந்த டைமுக்கு சாப்பிடாம கொஞ்சம் ருசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய மீனிங்ஃபுல் இருக்குது. செய்யும் போதும் ஆத்மார்த்தமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சாப்பாடு நல்லாவே வரும். லைஃப்பில் நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே செய்யுங்க. அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.